நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சபரியெல்லாம் உள்ள இருக்காரு, அவரெல்லாம் போகும்போது சொன்னாரா போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்? சொல்லவே இல்லை, வெளியே வரட்டும் பொழந்துருன்னு இருக்கு. இங்கே ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை முன்னாடி வந்து நிற்பான், அங்கே ஜாஸ்தியாக முன்னாடி வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தாரு. அதுவே பேக் ஃபயர் ஆகும். இப்போ அதிகமாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு என் மனசுக்கு படுது. இப்போ அந்த பார்வதிக்கு கண்ணாடி திவாகர் ப்ரோ ஆகட்டும் வரலாம், சந்தோஷம்தான். அவருக்கு கிடைச்சது ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது வந்து பூர்வ ஜென்மத்தில் அவர் பண்ண புண்ணியம். எங்கே போனாலுமே அவரை கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி தான், 10 ரூபா தர்பூஸ் வச்சுன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த 10 ரூபா தர்பூஸ் வச்சு உனக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குல்ல, அப்படின்னும் போது அது கரெக்டாக அது யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே இருக்கிறதுக்கே டிசர்வ் இல்லாத ஒரு ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு டிசர்வ் ஆன ஆள் தான் நான் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். தேவையே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ உள்ள இருக்க இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் நல்ல வேலை நம்ம போல அப்படின்ற மாதிரி நிறைய தோணி இருக்கு. இல்லை நிறைய சொல்லியிருக்காங்க நல்ல வேலைடா போல. ஏன்னா சேதா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சத்தம் மட்டும்தான் இருக்கு. நான் நைட்டு உட்காந்து பார்க்கும்போது கையா 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 கையான்றானுங்க, பெஸ்ட்டு தூங்கிட்டேன் நான். வணக்கம் கார்த்திக் சசிதரன். வணக்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். சூப்பர். இந்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சில விஷயங்கள் பார்க்கறதா இருக்கட்டும், மக்கள் வந்து ஒரு ஃபேமை பார்க்கறதும் சில விஷயங்கள் மாறி இருக்கதான் நான் நம்புறேன். அப்படிங்கும்போது இதை மறுக்க முடியல, அது கஷ்டமா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டாகணும். அப்படிங்கும்போது மதிப்புகள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பார்க்குறாங்க நிறைய பேர். தென் வந்துட்டு அதை வச்சு அப்புறம் வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். எப்படியாவது அதுக்குள்ளே போயிடணுங்கிறதுக்காகவே இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிக் பாஸ்க்குள்ளே போகணும், எப்படியாவது போனால் ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் உள்ள போகணுன்றதே ஒரு மிகப்பெரிய ஆசை. அதுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 வருஷமாக பிக் பாஸ் உள்ள போகணுன்றதுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக இருந்திருக்கோம். லைக் போனால் தப்பு இல்லைல்ல. ஸோ என்ன சொல்கிறது, அதுக்கு நீ டிசர்வ் இல்லை, பிக் பாஸ் போகிறதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இத்தனை வருஷமாக அந்த டெலிவிஷன்லேயே இருந்திருக்கும். லைக் போனால் என்னால் என்னெல்லாம் முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ் அப்படின்றதுக்கு போனதுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதுக்கு மட்டுமே உழைச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சரி, ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சொல்றீங்கல்ல, எனக்கு அது என்னமோ அது ஒரு மிகப்பெரிய தவறாக தோணுது ஐயா. இல்லை அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடியது. ஏன்னா அதை எல்லாரும் அதுதான் பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ எது பண்ணாலுமே வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அப்போ நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் என்னாச்சு? இவ்வளோ படியேறி இறங்கியிருக்கோம், ஃபோட்டோவை வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றின காலங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு கம்பெனி ஏறி இறங்கின காலங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. இப்போ சும்மா அந்த தர்பீஸை வச்சு சாப்பிட்டா இப்போ ஒரு இடத்துக்கு வந்துடலாம். அதை வச்சுட்டு அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாது. பிக் பாஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். அது அங்கே வந்து ப்ரூவ் பண்ணி திரும்பவும் ஜெயிச்சவங்க எல்லாமே தான். நம்ம இன்னைக்கு கவின் ஆகட்டும், ரியோ ஆகட்டும், ஹரிஷ் கல்யாண் சார் இல்லை அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு இன்னும் ஒரு அது இன்னும் ஒரு நம்ம ஒரு படி ஏறுறோம்னா பிக் பாஸ்ன்றது இன்னும் ஒரு 10 படி. புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் அதுக்குள்ளே போய் காணாமல் போனவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் டைம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க, உங்களால் என்னெல்லாம் முடிஞ்சுது, ஸோ என்னெல்லாம் படம் நடிச்சிங்க, அது நம்மளோட ஒரு முயற்சி இன்னும் இருக்கும்ல. நான் பாதி தெய்வம் பாதின்னு நம்ம சொல்கிறோம். பிக் பாஸ் வந்து ஒரு பாதி. உங்களை வெளியே ஒரு 3 மாதம் வந்து உங்களை வெளியே காட்டுறதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டைமும் வந்து உங்கள் பிக் பாஸ் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தான்.
மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எனக்கு சுத்தமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதில் ஒரு பெரிய நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் சினிமாவில் இருந்திருக்காங்க, அந்த கஷ்டப்பட்டவங்க இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்காது. பேஜ் கூட இருக்காது. ஓகே, இப்போ சும்மா அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சோஷியல் மீடியா லைக் நம்ம ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்த்தோம்ல, ஃபேஸ்புக்கை நம்பி நம்ம வேலை செய்யல. ஃபேஸ்புக் ஏதோ சும்மா ஒரு சோஷியல் மீடியான்னு இருந்துச்சு, அப்படி தான் நானும் இன்ஸ்டாகிராம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர இன்ஸ்டாகிராமே நம்மளோட வாழ்வியல் கிடையாது. ஓகே, இப்போ அது ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணும்போது இந்த ரீசன்னால தான் போக முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கா பிக் பாஸ்க்கு? எந்த ரீசனாலும் இல்லை, இப்போ 2-3 வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த ரீசன்னால தான் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? இல்லை, இந்த ரீசனால் தான் கிடைக்கல அப்படின்றது இல்லை. அது ஏன்னா போவன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம கண்டிப்பாக அதுக்கு டிசர்வ் ஆன ஆள் தான் நான். கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அன்டிசர்வ்ட் ஆல்ஸ்லே அங்கே இருக்காங்க, அன்டிசர்வ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தேவையே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு நான் நல்லாவே பாடுவேன், நல்லாவே ஆடுவேன். ஸோ அங்கே நம்ம உட்காந்து பேசிடுறோம், பட் உள்ளே போய் அங்கே என்னென்ன நடக்குதுன்னா இருக்குல்ல, அங்கே அண்டர் ப்ரெஷரில் என்னென்ன வேலை செய்கிறோம், லைக் இது காட்டக்கூடிய இந்த டேலண்ட்ஸ்லாம் காட்டக்கூடியதுக்கு அங்கே இதுக்கு இடம் கிடைக்குதா? ஆனால் இடம் கிடைச்சா அங்கே எப்படி, இப்போது இந்த கானா வினோதனெல்லாம் இருக்கார், அவர்லாம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ பாட்டு பாடுறாரு, எவ்வளோ கலாய்க்கிறார். ஸோ அதெல்லாம் தான் டேலண்ட்ஸ் காட்டக்கூடிய இடத்துல காட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமையுது இல்லை, அதுக்கு டிசர்வ் ஆன ஆள் தான் நான். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ பிக் பாஸுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். சாதாரணமாக சுபர் நான் நல்லா பண்ணுவோம், இல்லை என் பிள்ளை தான் சுபர்னு தூக்கி பிக் பாஸில் போடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஓகே, நான் முயற்சி பண்ணுறேன், அது கண்டிப்பாக கிடைக்கும் போது கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இப்போ சபரியெல்லாம் உள்ள இருக்காரு, அவரெல்லாம் போகும்போது சொன்னாரா போகிறதுக்கு முன்னாடி? இல்லை, சொல்லவே இல்லை, வெளியே வரட்டும் பொழந்துருன்னு இருக்கேன். லைக் அது மெயின் அங்கே சொல்கிற விஷயமே அதானே, சைன் பண்ணும்போதே சொல்கிற விஷயமே அது. யாராக இருந்தாலும் பெற்றவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் இப்போ போகிறது யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் உள்ளே வரும்போது முந்தின நாள் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் நாளைக்கு பிக் பாஸ் போகிறேன் அப்படின்னு எல்லாமே சொல்லுங்கள். அதுதான் அவனும் பின்பற்றியிருக்கான். பட் குட், நல்லா விளாட்றான். எப்படி ப்ளே பண்ணுறாரு? நல்லா நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அவன் நல்லா விளாட்றான், நல்ல பையன். இல்லை, அவருக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் வந்து பில்ட் ஆயிருக்கு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அந்த ஒரு விஷயம் பில்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ அங்கே போனவங்களுக்கே நிறைய பேருக்கு இமேஜ் டவுன் ஆயிருக்கு. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வருமா? பிக் பாஸ்க்குள்ளே போனால் எய்தர் உங்களை அடிச்சு தூக்கி விட்டுரும் மேலே, இல்லைன்னா அடிச்சு கீழே இறக்கி விட்டுரும். அது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்ம உள்ளே போயிட்டு லைக் எதுக்கு சத்தம் போடுவேன் சண்டை போடுவேன்றதுக்கு மட்டும் கிடையாது பிக் பாஸ். சில பேர் அந்த மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க, சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் பிக் பாஸ் அப்படின்றது. நம்ம கருத்துக்கள் முன்வைக்கணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், நம்மளாக இருக்கணும். நம்ம அங்கே மெயினாக நம்ம டேலண்ட்டை வெளியே வந்து நான் யாருன்றது வெளியே தெரியணும், நம்ம யாருன்றது வெளியே தெரியணும். இவ்வளோ வருஷமாக என்னோட சர்க்கிளுக்கு மட்டுமே தெரிஞ்ச நான் இன்னும் உலகத்துக்கு தெரிய போனால் இன்னும் நான் மக்கள்கிட்ட ரீச் ஆவேன். அது மூலியமாக எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்க. மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தான் ஒரு ஷோ, ஓகேங்களா? மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியும்? எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, புரியுதுங்களா? ஸோ என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, சண்டை மட்டுமே அது ரெஸ்லிங்கான்னு அது ஓகே, அதெல்லாம் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ டேலண்ட் ஷோ. ஸோ உன்னால் என்னென்ன டேலண்ட்ஸ்லாம் அதில் காட்ட முடியுமோ போய் அதை காட்டணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த டே அது டேலண்ட் ஷோ இல்லையா? எண்ட் ஆஃப் த டே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஓகே, மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மக்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சிகள்லாம் அதில் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். நல்ல பிளாட்ஃபார்மை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஓகே, நல்ல வாய்ப்புகளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கோடி பேர் வெளியே நிற்கிறாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு திவாகர் ப்ரோ ஆகட்டும் வரலாம், சந்தோஷம்தான் அவருக்கு கிடைச்சது. ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது வந்து அவர் பண்ண ஒரு தெய்வம் பண்ண புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ தெய்வம் பண்ண புண்ணியமா? ஐ மீன் ஒரு தெய்வமாக கிடைச்ச அவர் பண்ண புண்ணியம், தெய்வம் பண்ண புண்ணியம் கிடையாது. அது மாதிரி கிடைச்ச ஒரு தெய்வமாக நினச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சது, அவர் பண்ண பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். அது சாரி சொல்லிட்டு பூர்வ ஜென்மத்தில் அவர் பண்ண புண்ணியம். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, ஸோ இப்படிலாம் என்ன இந்த எல்லா இடத்துலையும் எங்கே போனாலுமே அவரை கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி தான், 10 ரூபா தர்பூஸ் வச்சுன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னும் போது, ஸோ அந்த 10 ரூபா தர்பூஸ் வச்சு உனக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குல்ல, அப்படின்னும் போது அது கரெக்டாக அது யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அங்கே இருக்கிறதுக்கே டிசர்வ் இல்லாத ஒரு ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஓகே. இல்லை அவர் இருக்கிறதுக்கு டிசர்வ்டு இல்லைங்கிறத தாண்டி எனக்கு என்னன்னா, நீங்கள் உங்களை பெருமையாக பேசிக்கிறது கூட பண்ணிட்டு போயிங்க. ஆனால் வந்துட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டி இவங்கெல்லாம் இத்தனை வருஷமா பண்ணதை நான் இப்போ ஒரே வருஷத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் பேசுறதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கு. நிஜமாலே. அதாவது இந்த நம்மளும் ரீல்ஸ்லாம் பண்ணுவோம், எத்தனையோ ஆர்டிஸ்டை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் அவங்களோட தரம் தாழ்த்தி அவங்க முதுகு மேலே ஏறி அவங்களோட எப்படியா அது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து அவங்கவுங்க வேலையை இவர் 10ஓட 11 தான். ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இவர் ஒரு கமெண்ட் தான் வச்சுக்கோங்க. அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அதை வந்து ஒரு படிக்கட்டாக வச்சு அது மேலே ஏறி நீங்கள் வரக்கூடாது இல்லையா? அடுத்தவங்களை அசிங்கமாக பேசி அடுத்தவங்களோட தரம் தாழ்த்தி அதில் என்ன வேணால் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஃபஸ்ட்டு தப்பு. ஓகேங்களா? எனக்கு என்ன சிவாஜியோடையே உட்காந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துன்னு இருக்காரு அவர். ஓகேங்களா? அவங்கெல்லாம் லெஜண்ட் சினிமா. அவங்கெல்லாம் ஓகேங்களா? அவங்கெல்லாம் தேர் ஆர் ஆல் என்சைக்ளோபீடியா. சினிமானா என்னன்றது அவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்து சினிமாவுக்கு ஒரு கடவுள்னா அவங்கெல்லாம் தான். ஸோ அதோட பேசுகிறது வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப சாரி, என்னோடய வேர்ட்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் பேசி அது மேலே ஏறி வர்றது வந்து அது ஒரு ஹெல்த்தி கிடையாது. ஓகேவா? பார்க்க தானே போகிறோம். நம்ம பிக் பாஸ் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க தான் போகிறோம். இப்போ அது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ சபரியெல்லாம் ப்ளே பண்ணுறது பார்க்கும்போது இப்போ நீங்கள் அவர் கூடவே இருந்திருக்கீங்க ஷூட்லலாம் பொண்ணி அப்படி ஒர்க் பண்ணியிருக்குது. இந்த சபரி அங்கே அப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சபரியை நீங்கள் பிக் பாஸில் பார்க்குறீங்களா? ஏதாவது விதத்தில் ஏதாவது எங்கேயாவது பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டாக அவங்க எப்போவுமே ஃபன்னியாக ஜாலியாக இருக்கான். அவன் லைக் இது எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம் இல்லையா? அது மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பட் இங்கே இருக்கிறனா அங்கேயும் இருக்கான். லைக் எங்கேயுமே பின்னால் யாரை பற்றியும் பேசாமல் அவன் பாட்டுக்கு அவன் உண்டு வேலை உண்டு. ஜாஸ்தியாக இங்கே ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை முன்னாடி வந்து நிற்பான். அங்கே ஜாஸ்தியாக முன்னாடி வரலையோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்படி இருந்தாரு. அப்படி இருந்தா அதுவே பேக் ஃபயர் ஆகும். இப்போ அதிகமாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாரு. அது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்க்கும்போது நல்ல விஷயம் தானாலும், பட் நம்ம முன்னாடி தெரியணும் இல்லையா? நம்ம சபரி யாருன்றது அங்கே தெரியணும் இல்லையா? புரியுது. அவன் ஷூட்டிங் அப்போ ரொம்ப நாய்ஸியாக இருந்தால் அங்கேயும் சத்தம் போடுவான் பயங்கரமாக. சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவான். ஸோ இங்கேயும் அப்படி இருந்தான்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு அவன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு என் மனசுக்கு படுது. கண்டிப்பா. ஓகேவா? ஸோ மெச்சூர்டாக இருக்கான். லைக் இப்போ அந்த பார்வதிக்கு கண்லாடி ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவன் வேணும்னே பண்ணல. நான் அது பார்த்தேன். அது எதிர்பாராத விதமாக நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஓகே. ஆமாம், அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஓகே, பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. விளையாட்டா அதாவது நாங்கள் ஒரு ரூம்குள்ளே இருப்போம். நாங்கள் ஜாஸ்தியாக எங்களுக்கு பிரச்சனை என்னான்ட்டு நாங்கள் ஒரு 5 பேர் பாய்ஸ் அந்த ஒரு ரூம்குள்ளேயே இருப்போம். நாங்கள் அதை விட்டு நாங்கள் பெருசாக வெளியே வந்து எந்த பிரச்சனாலும் வரமாட்டோம். அதுக்குள்ளேயே நாங்கள் உட்காந்து விளையாடி நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் அவனை. லைக் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் சபரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி. அவனுக்குன்னு ஒரு நிறைய பேரை படிக்க வைக்கிறது. லைக் இன்னொரு விஷயம், அவன் சாமி தூக்குவான், பல்லக்கில் தூக்குவான். ஆமாம், அவனுக்கு நிறைய கோவில் போவான், நிறைய சாமி நிறைய கும்பிடுவான். ஸோ அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு பிக் பாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். லைக் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவனுக்கு அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ ப்ரோ, இப்போ நீங்கள் இப்போ உள்ளே இருக்க இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டைமில் இந்த சீசன் நல்ல வேலை நம்ம போல அப்படின்ற மாதிரி ஏதாவது நிறைய தோணி இருக்கு. இல்லை நிறைய சொல்லியிருக்காங்க நல்ல வேலைடா போல. ஏன்னா சேதன் சொன்ன மாதிரி ரொம்ப சத்தம் மட்டும்தான் இருக்கு. நான் நைட்டு உட்காந்து பார்க்கும்போது கையான்றானுங்க வச்சுட்டு தூங்கிட்டேன் நான். ரொம்ப சத்தம் மட்டுமே இருக்கு. சும்மா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு கத்தலை. ஸோ அதோட கஷ்டங்கள் எவ்வளோன்றது அவங்க புரியணுன்றதுக்காக அந்த மைக்கை வச்செல்லாம் கத்திட்டு இருந்தார். ரொம்ப சத்தம் மட்டுமே இருக்குது. தேவையில்லாததுக்கெல்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. தேவையான விஷயங்கள் பேசினா ஓகே, தேவையில்லாததுக்கெல்லாம் மூச்சு விடுறதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே. அது அந்த தேவையில்லாத ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரஜின் அவர்கள்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு 2-3 வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது
ரொம்ப வருஷமா ஒரு அது ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்திருக்காரு. அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா நான் பாக்குறேன். நீங்க அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப அவரோட நானும் பிரஜனனும் நாங்க ப்ராஜெக்ட் பண்ணல, பட் நிறைய பேசிருக்கோம், நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம். ஸ்பீட் அந்த மாதிரி ஷோஸ் எல்லாமே நானும் பிரஜனன் எல்லாம் பண்ணிருக்கோம். நிறைய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அவர் லைஃப்ல, நிறைய ஃபேஸ் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அவர் மட்டும் இல்லாம சாண்ட்ரா, அவங்க 2 பேருமே சேர்ந்து லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க 2 பேருமே சேர்த்து உள்ள அமைச்ச கப்புலாக உள்ள அமைச்சது வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. லைக் ரொம்ப 2 பேரையுமே அது ஹெல்தி, அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே உள்ள அமைச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 2 பேருமே பர்சனலாக எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கப்புலாக ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு லைக் அதுவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ் தானே. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லேயே அப்படி நடந்தது இல்லைல்ல. கப்புலாக உள்ளே போய் கப்புலாக எவ்வளோ வெளியே வந்திருக்காங்க, கப்புலாக உள்ளே போனது இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு பலன் கிடச்சிச்சோன்னு எனக்கு. ஓகே. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இத்தனை பேர் இருக்காங்க, பிரஜின் அவர்களாக இருக்கட்டும், சாண்ட்ரா, சபரி, அமித், இவங்களாம் இருக்காங்க. யார் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்தால் நல்லா உங்களுக்கு மோர் ஹாப்பியர் அப்படின்ற மாதிரி இருக்கும்? யார் வின் பண்ணிட்டு வந்தா? எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதுக்காக கேட்குறேன். வேற யார் இருக்காங்களா இவங்களை தாண்டி? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதை தாண்டி வேற யார் இருக்காங்க? வேற பெருசாக யாரும் இல்லை. ஓகே, இவங்க தான். ஆமாம். யார் வின் பண்ணா உங்களுக்கு மோர் ஹாப்பியர்? இவங்க ரன்னர், இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர், செகண்ட் ரன்னர் அப்படின்னு கூட சொல்லிருங்க. அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலாக நியாயப்படி பேசணும், அதுக்கு டிசர்வான ஆட்கள் இருக்காங்க உள்ள. ஓகே. சபரி ஆகட்டும், கானா வினோத் அண்ணன், நம்ம அமித், ஐ மீன் பிரஜின், சாண்ட்ரா, இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப லைக் விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே அதுக்கு நியாயமாக வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்களில் யார் கிடைச்சாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இவங்களில் யார் ரன்னர் அப், வின்னரு, ஸோ இவங்களில் யார் வந்தால், இவங்கெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் தான், இவங்களில் யார் வந்தாலுமே ஐ ஃபீல் ஸோ. கண்டிப்பாக. ஆமாம். சீக்கிரமே வந்துட்டு அடுத்த சீசன் ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து பிக் பாஸ்க்குள்ள போகணும் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் பிக் பாஸ் கார்த்திக் சசிதரன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ தெரியாது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இவ்வளவு பேசுறோம், உள்ள போ கண்டிப்பா உள்ள போன பிறகு என்ன இமேஜ் வந்திருக்கும், ஆமா என்ன இமேஜ் வந்திருக்கும்னு தெரியல. பட் கெஸ்ஸே பண்ண முடியாது போல. கண்டிப்பா 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 நம்ம எப்படி வெளியே பிரதிபலிக்கப்படுறோம்ன்றது தெரியாது இல்ல. அது வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் வருது. பட் இருந்தாலுமே நம்மளா இருந்துட்டனாலே, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டனாலே பெருசாக பிரச்சனை வராதுன்னு தோணுது. லைக் அதுக்குன்ட்டு நம்ம இவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது. யாரு? அரோரா வெளியே தெரியாத மாதிரி இருந்துடவே கூடாது. லைக் கானா வினோதனெல்லாம் ஆமாம் இருக்கிறாங்க, எதுக்கு இருக்காங்கன்ற மாதிரியே இருக்கு. கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தலைவர். நம்ம எல்லாமே அதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு இப்போது பிரவீன்லாம் போனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. அவன் போனது வந்து லைக் பிரவீனுமே எனக்கு ரொம்ப வேணுப்பட்டவன் தான். அவங்க ஒய்ஃப் வந்து ராஜாராணியில் நடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் தான் அவங்க எலிமினேட் ஆனாங்க. ஆமாம். ஸோ அப்போதுலேருந்தே பிரவீன் வந்து ரொம்ப பழக்கம். அவன் பிரவீன் வந்து அழும்போது எனக்கு நானே அழுத மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆனேன். நான் எவ்வளோ நடிக்கணும்னு வந்தேன்டா, எவ்வளோ பண்ணணுன்ட்டு வந்தேன்டா, இன்னும் எவ்வளோ காமிக்கணுன்ட்டு இருந்தேன்டா, எனக்கு அதெல்லாம் போச்சேன்னு கஷ்டப்படும் போது ரொம்ப எனக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆக்சுவலாக அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க, இவரு ஏன் எலிமினேட் பண்ண, இவர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஆமாம், இவர் நானுமே இவரெல்லாம் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருப்பாரு, உள்ள இருந்திருந்தா அப்படின்னு இவர் ஏன் எவிக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி. எவிக்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணான்னு தெரியல. பட் தெரியல, எண்ட் ஆஃப் த டே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது உண்மையாவே மக்கள் தீர்ப்பா போயிட்டு இருக்கா அப்படின்னு சாமி. ஏன்னா நான் உள்ள இருந்தவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அப்படிங்கும்போது அதெல்லாம் உண்மையாவே ஓட்டின் அடிப்படையில் தான் நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் பேசலாம். இப்போ இவரோட எவிக்ஷனுக்கு அப்புறம் பேசுனீங்களா பிரவீன் அவர்? இல்லை நான் இங்கே பேசல. ஓகே அப்புறமே பேசல. பட் இது வரைக்குமே எவிக்ட் ஆனவங்க எல்லாமே ஓகே டிசர்வ்ஸ் தான். எனக்கு பிரவீனோட எலிமினேஷன் தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஓகே. லைக் அவன்லாம் போகக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், சைலண்ட்டாகவே உட்காந்துருக்காங்க. துஷார் ஓகேங்க சொன்னீங்களா? ஓகே. அந்த பையனுமே வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறான், லைக் பார்க்கவும் நல்லா சாமிங்காக இருக்கான். ஸோ அவனை வந்து வெளியே நல்லபடியாக காமிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அவன் இன்னும் சஸ்டெயின் பண்ணியிருந்திருப்பான். நிறைய தேவையில்லாத வேலை 2 கேர்ள்ஸ்லாம் உள்ள சும்மா இருக்காங்க. 2 கேர்ள்ஸ். ஆமாம், அவங்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வாய்ப்பு கொடுக்கலாம்.
வாய்ப்புகள் தான் எண்ட் ஆஃப் த டே பேசும். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்கள காமிச்சிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். தென் வந்து அடுத்த டைரக்ஷன் அந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இப்போ டைரக்ஷன் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு ஹீரோஸ்க்கு பிச் பண்ணிருக்கீங்களா? நான் இந்த ஓப்பனிங் என்னோடய பைலட் மூவி வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இவன்ட்ட என்ன இருக்குது, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அதுக்கு நான் யாரையுமே பிரச்சனைக்குள் மாட்டி விட விரும்பல. ஓகே. ஸோ நானாவே ஃபஸ்ட்டு என்னோட ப்ராஜெக்ட் என்ன, அதுக்கப்புறம் பிச் பண்ணுறது எல்லாமே வேறு ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஓகே. லைக் என்னோட ஃபீச்சர் ஃபில்மும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. இல்லை உங்களுக்கு இவங்களை வச்சு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது என்னோட ஆசை கேட்க எனக்கு ஆசை என்ன, எனக்கு சிம்பு சார். ஓகே. ஆமாம், எனக்கு நான் பெரிய கிரேஸ் சிம்புன்னு பெரிய கிரேஸ். லைக் விஜய் சார், எனக்கு அவங்கலாம் விஜய் சார் இனிமே வாய்ப்பு இல்லை, விட்டுருங்க. சிம்பு சார் வாய்ப்பு. ஆமாம், சிம்பு சார் வாய்ப்பு இருக்கு. லைக் அவருக்குமே நான் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஆமாம், அது கொஞ்சம் நல்லா மேசிவாகவே வச்சிருக்கேன். ஒரு வேற ஜானரா இருக்கும். ஓகே. ஒரு சிம்பு சாருக்கு அது வேற ஒரு ஜானரா இருக்கும். ஸோ அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. லைக் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வேற ஒரு சிம்புவை பார்ப்பீங்க. கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக சீக்கிரமே வேற ஒரு கார்த்திக் சசிதரனுமே நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ஹோஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. லைக் நீங்களுமே நிறைய வெளியே தெரிஞ்சுட்டீங்க. இன்னும் பல இடத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily.